ஹலோ காய்ஸ், நாங்கள் டார்க் ஏஞ்சல். நம்ம இன்றைக்கி விளையாட போகிற ரோப்ளாக்ஸ். இந்த கேம் பிளே வந்து ஐ நீட் மோர் எனர்ஜி. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். என்னடா இன்றைக்கி மண்டேவாடா, நான் 43 ஹவர்ஸ் தூங்கிட்டு இருந்தேனேடா. நீ நாம் எப்படியாவது ஸ்கூலை ஸ்கிப் அடிக்கணும். அம்மா என்ன இப்படி கதை வச்சு தராங்க. நீ ஏந்திரி, நம்ம நீ கிளாஸுக்கு போகணும் டுடே. நீ கொஞ்சம் கிளாஸுக்கு என்னம்மா நீ, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் ப்ளீஸ். இல்லை, நீ இப்போ ஸ்கூலுக்கு போகணும். ஏஞ்சி உன் ஹோம்ஒர்க்கு முடி. நீ அதுபோல் ஸ்கூலுக்கு ரெடியாகவே பெட்டெல்லாம் ஒழுங்காக சரி பண்ணு. பெட்டை விட்டு இப்போ ஏந்திரி ஒழுங்கா. எனக்கு எனர்ஜியே இல்லை. எனக்கு இப்போ தூங்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும். பா ரொம்ப சொங்கி ஆகிட்டான்பா தூங்கு. இப்போ நான் ஏதாவது குடிக்கணும். நம்ம எனர்ஜி வேணும். இங்கடா குடிக்கிறது இருக்குது உனக்கு? பாரு, கண்ணெல்லாம் உள்ளே போய் கிடக்குது. இங்கே இருக்குது கப்பு குடா. எனர்ஜி கொஞ்சம் வந்திருக்கு. பாருங்க கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. சரி, இப்போ நம்ம போய் பாத்ரூம் போகலாம். இப்போ பாத்ரூம் போனோம்னா எனர்ஜி எல்லாமே போயிடுமேடா. என்ன கக்கூஸ் போகணும், டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். கக்கூஸில் போடுவேன். மை காஷ், என்னடா பண்ணுறேன் நீ? ஏந்துடுறா சீக்கிரம், ஏந்துடுறா சீக்கிரம். பார்க்க வைக்கிறான்டா இவன். கை கழுவணுமா? நல்ல பையன்டா இவன். கை கழுவிட்டு பல்லெல்லாம் தேய்க்கிறான் பாருங்க. பல்லு தேய்ப்பா தம்பி, சீக்கிரம் தம்பி தேய்ச்சிட்டான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தூங்க போகிறேன். என்னடா பண்ணுறது, நான் தூங்கிட்டான்டா. தூங்காதடா, அவங்க அம்மா இருந்தாங்கன்னு அவ்வளோதான்டா. ஏன் அம்மான்ட்டான், தப்புன்னு நினச்சிட்டான். என்னடா இங்கே தூங்கிட்டு இருக்க என் மகனை? நீ ஏன்னா இங்கே தூங்குற? நீ சரி இருக்கிற ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, போய் குளிச்சுட்டு வா. என்னம்மா நீ, எனக்கு எனர்ஜி இல்லைம்மா ப்ளீஸ்மா, எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணுமா. அவன் உள் மனசில் சொல்லியிருக்காங்க வயசு. சாரி மம்மி, நான் இப்போ ரெடி ஆகிடுறேன் ஸ்கூலுக்கு. ஷவர் எடுக்கணுமா? என்னடா இது, ஷவருக்கு எவ்வளோ பொறுமையாக போனேன்னா எப்படிடா ஷவர் எடுப்பேன் நீ? என்னது கைஸ் இது? கோல்டு ஹார்ட்லாம் எடுத்தால் நம்மளாம் அவ்வளோதான் கைஸ். கோல்டு தான் நம்மளுக்கு எனர்ஜி கொஞ்சமாச்சு கிடைக்கும். சுட தண்ணி நல்லா குளிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஆமாம் கைஸ், சடன் தூக்கம் வராது, சடன் தூக்கம் வரும். இந்த வேக்கப் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் தூக்கம் போயிருக்கு. இப்போ நம்ம மம்மிகிட்ட போய் பேசணுமா? என்ன உடம்பு சரியில்லைன்னு போட போகிறேன், என்ன லீவு? சரி போவோம், அவங்க மம்மிகிட்ட போய் பேசினா என்ன சொல்ல போகிறாங்க? ஸ்கூலுக்கு போகணும் தான் சொல்ல போகிறாங்க. பேசுவோம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் வீட்டிலே நீ கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டா ப்ளீஸ்மான்னு கேட்கலாம். ஆமாம்மா, உனக்கு முதல்ல நீ போய், இன்னும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னடா இவங்க என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்களா என்ன? என்னோடய ஃபீலிங்ஸ் எங்கள் அம்மா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிறோம். சரி, இப்போ போய் க்ளோத்ஸ் மாற்றலைன்னா, ட்ரெஸ்ஸு மாற்றலைன்னா அவங்க அம்மா ரொம்ப முடிச்சிடுவாங்க பிள்ளைக்கு நம்மள. பாத்ரூம் இது பாத்ரூம். இங்கடா இது டோரு சேக்காரமா. இப்படியே எஸ்கேப் ஆகலாமா? முடியல. இப்போ தண்ணிக்குள்ளேயே இருக்கலாமா? தண்ணிக்குள்ளே இருந்தால் எஸ்கேப் ஆகலாம்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்ப்போம் எனர்ஜி ஏறுதுன்ட்டு. கொஞ்சம் கூட இல்லைடா. இதே இருந்து டைம் ஓட்டிடலாமா? ஆனால் முடியலையே, டைமிங் எதுவுமே ஓடலையே. சரி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கைஸ். கபோர்டை திறந்தாச்சு. என்னடா இது, ஒரே க்ளோத்ஸ் தான் இருக்குது. பேக் உன் பேக்கில் புக் வைக்கணும். என்னடா இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது? என்ன இவ்வளோ பெரிய புக்கே நானே இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்தது. அதே என் புக் கூட இவ்வளோ பெருசாக இருக்காதுடா. எவ்வளோ பெரிய புக்கு, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. என்னடா இன்னொரு புக்கு இருக்கா? மனுஷன் என்னடா இது, ஆப்பிள் விழுவுது ரொம்ப. என்னடா இது, டியூஎக்ஸா? அப்படின்னா எவன்டா அவன்? சரி தின்னுத்தால. எவனோ தோணுக்காக ஆப்பிள்லாம் போட்டிருக்கேன் மேலேருந்து. எங்கேருந்து வந்துச்சுன்னா எனக்கு இது வரையும் தெரியல. கொஞ்சமாச்சும் எனர்ஜி கிடச்சிச்சு. இதை தான் யூனிஃபார்ம்ஸ் வர பார்த்தியா? நைட் ட்ரெஸ்ஸை போய் யூனிஃபார்ம் தான் பாருங்க கைஸ். இங்கடா வழி பனானா எடுக்கணுமா? வாழைப்பழத்துன்னா எனர்ஜி கிடைக்குமாடா? இப்போ தானே. என்னடா மேலேருந்து கீழே விழுது? என்னதுடா இது, பஸ்ஸு வந்துச்சா? என்னது இது? ரேஸா? 1 மில்லியன் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. 2வது 3வதுக்கு ஒன்றுமே இல்லையா? என்னடா இது கேமு? எவன்டா வின் பண்ண போகிறான்? எனக்கே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது.
என்னடா பஸ்ஸு போகுது, நல்லது, போயிட்டு வா. என்னடா ஜோக்கர்லாம் ஆகிட்ட சீக்கிரம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் ஸ்கூலுக்கு போகலேருந்து தெரிஞ்சால் அவங்க என்னை கொண்டுருவாங்க எங்கள் அம்மா. இப்போ என்ன பண்ணலாம்? நெல் அங்கே என்னமோ தெரியுது எனக்கு. டூ யூ வாண்ட் மோர் எனர்ஜி? ஆமாம், எனக்கு வேணும். இவனுக்கு வேணும், எனக்கு வேணாம். எனக்கு நிறையவே இருக்குது. ஃபோன் நம்பரா? வாழைப்பழத்தில் ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன நம்பர்ரா? சரி, ஏதோ குறிப்பிடும் போட்டு பார்ப்போம் கைஸ். வரலை. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். இந்த நம்பர் இல்லையா கைஸ்? போர்டில் எனக்கு ஏதோ ஒரு நம்பர் தெரியுது, அது போடணுமோ? சரி, பக்கத்தில் போய் பார்ப்போம். கண்ணு சொல்ல கைஸ் இங்கேருந்து எவ்வளோ சின்னதாக கொடுத்து வச்சுருக்கான் பயத்துக்காரன். என்னடா இது 9966 தானடா. முன்னாடி சொல்லியிருந்தா நான் போட்டிருப்பேனேடா. ஆயிட்டுங்களா, ஃபோன் பண்ணிட்டான். சரி, நம்ம எங்கே இருந்தோமோ அங்கேயே வேணுங்களா? எவனாச்சும் வண்டி கிண்டியை கொடுக்கால விட்டா போகிறோம் மூச்சு வேலையை. அதுதான். ஃபோன் எடுத்துட்டான். ஹலோங்கிறான். ஹலோ, ஐ நீட் மோர் எனர்ஜி. எனக்கு ரொம்ப நிறைய எனர்ஜி வேணும். இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா. நான் உனக்கு காசு தரேன். எதுக்கு? அந்த ரேஸுக்கா? அந்த ரேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு காசு தெரியா? ஆமாம், எனக்கு இப்போது அதை உங்கள்கிட்ட யார்கிட்டயாச்சும் அதை வேறு யாராச்சும் உங்க கூட ட்ரெயின் பண்ணுறீங்களா? ஆமாம், நாங்கள் 3 பேர் ஃபேமஸான ஃபேமஸான ரேஸுக்காக 3 பேர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஓ, யாராச்சும் வின் பண்ணுவாங்களா? உங்கள் 3 பேரில் யாராச்சும்? இல்லை, எல்லாருமே டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவாங்க ரேஸில். ஓ ப்ரோ, ஹவ்? எனக்கு தெரில, ஆனால் எனக்கு ஒரு வே தெரியும், ஒரு வழி தெரியும். என்ன வழி? என் வீட்டுக்கு வா அப்படின்ட்டான். 6.3 செகண்டில் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டான். வீடு மட்டும்தான் சொன்னேன், அட்ரஸே கேட்கலையடா. எந்த ஊர், எந்த இடம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டா இல்லை வீடா ஹவுஸான்னு தான் கேட்டான். என்னடா இது? யார்டா இவ்வளோ வேகமாக இருந்தா? யாரா? என்னடா இது கொஷினா? இந்த அக்காயா? இவனா இருப்பானோ? நான் லேட்டாக வந்துட்டேனா? நான் எங்கே வாழ்ந்தேன்னு உனக்கு நான் சொல்லவே இல்லையா அட்ரஸ்? நீ எப்படி வந்த? எனக்கு தெரியும். எனக்கு நிறைய வேணும், எனர்ஜி வேணும், இந்த ரேஸுக்கு வின் பண்ணேன். ஓகே, நான் உன்னை அனலைஸ் பண்ணுறேன். நீ எப்படி பார்த்து உனக்கு சொல்கிறேன் எனர்ஜி எப்படி கொடுக்கலான்ட்டு. ஓ, பர்டிகுலர்லி உனக்கிட்ட ஒரு எனர்ஜி கூட இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? உன் கையில் இருக்க வாழைப்பழத்தை தின்னு. திஸ் இஸ் என்னோடய ஃபோன் இது. சரி, இந்த வாழைப்பழத்தை தின்னு தான் ஆகணுமா? தின்னுட்டேன். கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. போய் காலத்தில் வாழைப்பழம்லாம் ஃபோன் அடிக்குது. நான் எப்படி அந்த வாழைப்பழத்தை தின்னு? இந்த வாழைப்பழத்தை தின்னு. இப்போ நான் ரெடியாக இருக்கேனா? திரும்பி நான் உன்னை பார்க்குறேன். அனலைஸ் பண்ணிருந்தான். எத்தனை நேரம் அனலைஸ் பண்ணுவேன்? இதே மாதிரி நீ கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன்னா உனக்கு எனர்ஜி கிடைக்கும் இந்த ரேஸுக்கு. நான் இப்போ என்ன பண்ணேன்? ஈட் ப்ரெட்டா? எங்கடா இருக்குது ப்ரெட்டு உனக்கு? நான் இந்த காயை நம்பலாமா வேணாமா? சரி, வீட்டில் தான் இருக்கோம், தெரியலாம், வாங்க டோஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி போகிறான். வீட்டுக்கு போகலாமா? என்ன காய்ச்சி இது? ரொம்ப பொறுமையாக போகுது இது. இத்தனோண்டு எனர்ஜி. ஆனால் இவன் ரொம்ப பொறுமையாக போகிறான் கைஸ். அதை வந்துட்டேன். என்னடா ஃப்ரிட்ஜில் பார்க்க சொன்னீங்க? ப்ரெட்டு எப்படி எவன்டா ஃப்ரிட்ஜில் வைப்பான்? சில பேர் வைப்பாங்க. என்னடா ப்ரெட்டு மிதக்குது? டோஸ்ட் பண்ணுப்பா ப்ரெட்டை. அதுக்குள்ளே டோஸ்ட் ஆகிடுச்சா? சேர்த்துனுவான். ப்ரெட்டு தானே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு பிள்ளைக்கு வாந்தி வர மாதிரி இருக்குங்கிறான். யாரும் அவங்க வீட்டில் எக்ஸ்பிரி ஆனலாக்கி சொன்னான். நான் ப்ரெட்டை தின்ட்டேன், அது எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. OMG, நீ சீரியஸாக தான் சொல்கிறியா? நோ, நான் ஜெயிச்சிருவேனா மாட்டேன் தான். அசிங்கப்படுத்துகிறான்டா இவன். இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் எனர்ஜியை இன்க்ரீஸ் ஆன மாதிரி பார்க்குறேன். என்னால் இவனை நம்பவே முடியல. யூஸ் த டிவியா? என்னடா, நான் டிவி பார்க்கணுமாடா? எவனும் இந்த மாதிரிலாம் டிவி பார்க்க சொல்லி மாட்டானேடா.
ஏன்னா வித்தியாசமாக நாள் இருக்கேன். சரி டிவியை தான் போய் உட்காந்து பார்ப்போம். டிவி ஆன் பண்ணிட்டு என்னடா டிப்ஸ் நம்ம எங்கள் எனர்ஜிக்காக டிப்ஸு. என்னடா டிப்ஸ் கேட்டவொடனே எழுத பாருங்க சொன்னேன். எழுதி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே உனக்கு எனர்ஜி ஏறிச்சடா. என்னடா இவன் பண்ணுறேன் சத்தியமாக புரியல. ஓகே இப்போ நான் ரேஸுக்கு ரெடியாக இருக்கேன்னா நான் திரும்ப உன்னை பார்க்குறேன், செக் பண்ணுறேன்னு சொல்கிறான். நோ, நீ இன்னும் ரேஸுக்கு ரெடி ஆகலை. எவ்வளோடா நான் இன்னும் ரேஸுக்கு ரெடி ஆவேன். இதுக்கு ஷப்பா இப்போவே வாழைப்பழத்தில் ஆப்பிள்லாம் எடுக்கணுமாப்பா. நான் எடுத்துட்டேன். என்னடா மரத்தில் இருக்க ஆப்பிள்லாம் பிடிக்கும் சொல்லிட்டான். ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, பனானா இருக்குது, ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ நான் என்னென்ன பண்ணேன், ஜூஸ் போடணுமா? ஜூஸா? எல்லாத்தையுமா? ஆப்பிளும் பனானா சொன்னாலும் எனக்கு தெரியும் தான் ஜூஸ் பண்ணலான்ட்டு. கலந்துட்டு என்னடா அது ரெயின்போ கலரில் இருக்குது ஜூஸு, குடிக்கணுமா? ஜூஸை குடிச்சாச்சு. என்னடா கொஞ்சம் எனர்ஜி என்ன மாதிரி இருக்குது. ஸ்பீடாக இருக்காங்க சொன்னாங்க ஓடுறதுல. திரும்பி அந்த கைட்டே பேசணுமா? கேன் ஐ கோ டு த ரேஸ்? இப்போ நான் ரேஸுக்கு போகலாமான்னு கேட்கும். நான் உன்னை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் முதல்ல அப்படின்னா. எத்தனை வாட்டரா அனலைஸ் பண்ணுவேன்? நோ. எவ்வளோ நேரம்டா, இன்னும் எவ்வளோடா நான் எனர்ஜி சேர்க்குறது? நீ இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கேட்கணும். இந்தா காசு கொடுக்குறேன், நீ போய் எனர்ஜி பார் வாங்கி குடி அப்படின்ட்டான். என்னடா ட்ரிங்க்ஸு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கணுமா? இந்த இருக்குது எனர்ஜி பூத்து. சரி இந்தா, எனக்கு இங்கே இருக்க எல்லாமே வேணும், எல்லா எனர்ஜி ட்ரிங்க்ஸும் வேணும். அதுக்கு நிறைய செலவாகுமே. இந்தா டேக் தேம் ஆல், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, தேங்க்ஸ். இப்போ எல்லாத்தையும் திருடணுமாடா? என்னென்ன ஜூஸு கேனு 3. ஆப்பா கண் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சுடா இவனுக்கு. எவ்வளோ ஸ்பீடாக வர்றான். இப்போ நான் போகலாமா? கண்ணு இல்லாமல் வருது கைஸ். நான் அவனை அனலைஸ் பண்ணிட்டான், பார்த்துட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். எனக்கு தெரில ப்ரோ, நீ கண்ணு தெரிதா இல்லையா ப்ரோ? கண்ணு இருக்கா இல்லையா ப்ரோ? இவ்வளோ அழுவ எனர்ஜிலாம் குடிச்சு இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். உன் பாக்கெட் ஃபிங்கர் அவனை பாக்கெட்டா? வாட்? ஓகே, ஃபிங்கர் அவனை பாக்கெட்னா என்ன அது அர்த்தம்? ஓ, ப்ளக் பாயிண்டில் ஷாக் அடிக்கணுமா? ப்ளக் பாயிண்டில் நம்ம எனர்ஜி சேர்க்கணுமா கைஸ்? அப்பா எவ்வளோ ஷாக்கு. கரண்ட் எடுத்துகிட்டு எனர்ஜி சேர்த்துருக்கேனாடா. யாரா நீ? இப்போ நான் போகலாமா ரேஸுக்கு? மின்னல் அடிக்கலாம் வந்திருக்கேனாடா. கண்ணத்தை தான் இல்லையாடா உனக்கு? மேக்க நீ இப்போ போய் மழை பெய்ய வை, லைட்டிங் உன் மேலே ஸ்டேக் ஆகணும். நான் இப்போ ரெயின் டான்ஸ் ஆடணுமா? டான்ஸ் கடவுளே மேலே இருக்க கடவுளே, க்ளவுட்ஸே டாப் ஆன் மீ, என் மேலே மின்னல் அடிங்கிறான். என்னடா டான்ஸ் இது வித்தியாசமாக இருக்குது, மழைலாம் வருது. மேக் லைட்டிங் ஸ்ட்ரைக் மை அப்படின்னு சொன்னான், அடிச்சிச்சு. இன்னொரு வாட்டி அடிப்பியா? இன்னொரு வாட்டி மாட்டியா? சரி போய்ட்டு வரேன். இவ்வளோ வேகமாக இருக்கியா? அழு வந்திருக்கான். என்னடா இது டபிள்யூஏ ஏதோ ஒன்று வாயில் வளர்ற. இது இன்னும் நல்லதில்லை, இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும். எனக்கு தெரிஞ்சு உன் பேக் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு ஃபுல் எனர்ஜி வரல அப்படிங்கிறான். உனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணுன்னா நீ உன் பேகை கழட்டிடு அப்படின்னா. சரி கழட்டிட்டா போச்சு, கழட்டிட்டேன். ஆமாக்கா இவ்வளோ எனர்ஜி? என்னடா இவ்வளோ எனர்ஜி வச்சுட்டு ஒரு பேக்குனால எனர்ஜி இல்லைன்ட்டீங்க. இப்போ நான் உன்னை பார்க்குறேன், எப்படி அனலைஸ் பண்ண பார்க்குறேன். இப்போது ஒரு ப்ராப்ளம் இல்லை, உன் பேக் தான் நல்லா ப்ராப்ளமும் அப்படின்னா. இப்போ நான் ரேஸ் போகலாமா? தேங்க்யூ ஸோ மச். இப்போ ரேஸுக்கு போகிறது காரை இந்த வேகத்துலேயே நீ ஓடி போனாலே உனக்கு கழிச்சிட போகுது, எதுக்கிட உனக்கு காரு வேறு? நீ நல்லா பண்ணுறீங்கடாண்ணா. இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்தாங்க, டார்க் ஏஞ்சல். யாரா இவங்களாம்? எனக்கே தெரியாதுடா. சரி இப்போ ரேஸ் வைக்கணும். ஐ நீட் டு வின், நான் ஜெயிக்கணும் இந்த ரேஸை அப்படின்னா. சரி பா, என்ன ஒரு வேகம், இவன் தான்ப்பா ஃபஸ்ட் ரேஸு.
ஓடின வேகம். குட் எண்டிங் அது. இல்லை 2 எண்டிங் இருக்குது. பேட் எண்டிங் ஒன்று, குட் எண்டிங் ஒன்று. குட் எண்டிங்கில் நம்ம இந்த உலகத்தையே அழிச்சிட்டோம். இது குட்டானு எனக்கு தெரியல கைஸ். சரி காய்ஸ், இந்த ரேஸ் முடிஞ்சிச்சு. நம்ம தான் வின் பண்ணோம். பாய் காய்ஸ்.